கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். என் அன்புக்குரியவர்களே, ஜனங்களை நடத்துவதற்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், நான் எப்படி போய் பேசுவேன்? அவங்க கேட்பாங்களே, யார் உன்னை அனுப்பினது, யார் உன்னை இந்த காரியங்களை செய்ய சொன்னது என்று சொல்லி கேட்பார்களே என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களை 400 வருஷம் அவங்க உபத்திரவப்படுவாங்கன்னு சொல்லி சொன்ன தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், முற்பிதாக்களின் தேவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களை சரி செய்வதற்காக தான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக, இனி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, பல காரியங்களை செய்ய போகிறேன் என்பதற்காக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை, மனிதர்களை கண்டு பயப்பட தேவையில்லை, பிரச்சனை கண்டு பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதனால பயந்து போகாதீர்கள், திகைத்து போகாதீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏன்னா அவற்றை மாறுதலே கிடையாது, மாறுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் ஒரு மனிதனும் மாற்ற முடியாது. அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்மளை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களை நடத்துவார். பார்வோன் கைக்கு தப்புவிப்பார், நேபுகாத்நேச்சார் கைக்கு தப்புவிப்பார், பாபிலோனை தப்புவிப்பார், பெலிஸ்தர் கைக்கு தப்புவிப்பார், மீதியான் கைக்கு தப்புவிப்பார். பயப்படாதீங்க, இருக்கிறவராகவே இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனால எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும், விடுதலை இறங்கி வரட்டும், ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.